Hi friends, Affair series episode 4 part 3. வான் வெளியில போய் அப்படியே நின்றுட்டு மேலே பார்த்துட்டு அங்கே இங்கேயும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே பிளாங் வருவாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற, நீ ஒரு பேஷண்ட், அதை மறந்துட்டு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் அப்படியே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் வான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் உன்னை விட்டுட்டு போனது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் அவன் பின்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் அடிச்சிருது. அவங்க ஃபோனில் ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா, அந்த வார்டன் இருக்காங்க இல்லையா, இன்னும் 2 days நீங்கள் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். இங்கே ஒன்னால நிறைய பிரச்சனை நடக்குது, ஒன்னால இங்கே இருக்கிறவங்கலாம் போக பார்க்குறாங்க, அதனால நீ கிளம்பிடுன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க வான். அதுக்கு பிளான் இல்லை, 2 days காலி பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் காலி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் 2 daysங்கிறது ரொம்ப பிஃபோராக இருக்குது, அதுக்குள்ளே நான் எப்படி இன்னொரு இடம் பார்க்குறதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க டேர்ன் ஆகி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வான் கூப்பிட்டு பிளாங் நீ ஏன் கூட இருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிளாங் இல்லை, அதெல்லாம் சரி வராது, உன் பேரண்ட்ஸ்க்கு என்னை பிடிக்காது, ஸோ வேணாம் விடுவான்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் என் பேரண்ட்ஸ் கூட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், நான் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் தனியாக தான் இருக்கேன், ஸோ நீ வந்து என் கூட தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிளாங், வா அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. அங்கேயும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த ஃப்ளாட் பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிளாங் அதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. வான், நீலே நீ பெரிய இடத்துல தான் இருக்க, அப்போ கண்டிப்பாக நீ ரிச்சாக தான் இருப்பேங்கிறாங்க. அதுக்கு வான், எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி ரிச்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிளாங் தான் முன்னாடி வந்து ரொம்ப பெருமை அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, பட் வந்து வான் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்து அந்த இதோடைய இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்பயும் அதான் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் ரிச்லாம் இல்லை, ரிச்சான ஒரு இடத்துல இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது பிளாங் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. நீ பியானோலாம் ப்ளே பண்ணுவியான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு பியானோ வாங்கி வச்சுருக்காங்க அங்கே, ரொம்பவே அழகாக சின்னதாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை பார்த்துட்டு கேட்கும் போது, என்னை பார்த்தா உனக்கு பியானோ வாசிக்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. அப்போ யாருக்கு இதுன்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே பிளங் அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது அது அவங்களுக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்கன்னு. இது மட்டும் இல்லை, நான் இன்னொரு விஷயம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போய் எடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் இவங்க பியானோவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு கிட்டாரு. அந்த கிட்டாரை பார்த்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். பிளங் ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது இவங்க 2 பேரும் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பாங்க. அப்போ ஒரு கிட்டாரை ப்ளே பண்ணி பார்ப்பாங்க பிளங். அந்த கிட்டார் பிளங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை வாங்கலான்னு நினைக்கும் போது, நம்மக்கிட்ட ஏற்கனவே ரொம்ப காஸ்ட்லியான ப்ரீஷியஸான கிட்டார்ஸ்லாம் இருக்குது, அப்பாவுக்கு சும்மா சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேயே அதை கொடுத்துட்டும் வந்துடுவாங்க. வரும்போது வான் சொல்லுவாங்க, பிளங், ஒருவேளை நான் டாக்டர் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக ஆவேன், உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல கண்டிப்பாக ஆவேன், அப்படின்னு ஆகும்போது உனக்கு இந்த கிட்டாரை நான் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுவேன், அதுவும் என்னுடைய சம்பாத்தியத்தில்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் இவங்களுக்கு ஒரு கிட்டாரை சூப்பராக வாங்கி வச்சுருப்பாங்க. அதே கிட்டாரை அதை தான் இப்போ பிளான் பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. இது உனக்காக தான், நான் உன்கிட்ட சொன்னேன்ல வாங்கி தரேன்னு, அதான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ எனக்காக ப்ளே பண்ணுறதை நான் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன மிஸ் பண்ணுற மாதிரி என் பார்ட்னரையும் மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி பிளங் கேட்குறாங்க. ஏன்னா பிளங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கிட்டாரும் வந்து அவங்களோட பார்ட்னர் மாதிரி தானே, அவங்க சோகமாக இருந்தாலும் அதுதான் ப்ளே பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் அவங்க ப்ளே பண்ணுறது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வான், ஆமாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பிளங் கவனிக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா திங்ஸுமே, அதாவது வானுடைய ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸுமே
எப்படிப்பட்ட திங்ஸ்ன்னு பார்த்தா எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச திங்ஸாக இருக்குது. பிள்ளைங்க எதை லைக் பண்ணுவாளோ அந்த திங்ஸ் தான் அங்கே இருக்கிறது எல்லாமே. அதை தான் பிள்ளைங்க சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது, எனக்கு இங்கேருந்து போக மனசே வராது போல், உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ இங்கேருந்து போகவே வேணாம் பிள்ளைங்க, நீ இங்கே இருந்தாலே அதுவே போதும், எங்கேயும் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போகாமல் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிள்ளைங்க, ஐயோ நான் இனிமேல் அந்த மாதிரி தான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேனே, அதையே ஏன் வேன்னு சொல்கிறேன், நான் அந்த மாதிரி போக மாட்டேன், உன்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வான் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே, நான் சொல்கிறதெல்லாம் சாதாரணமான வார்த்தை நீ நினைக்காத, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன், என்னுடைய நாட்களை கடக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் இருந்த அந்த ஸ்கூலு, வீடு, போகிற வழி, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடந்து தனியாக இது எல்லாத்தையும் சர்வை பண்ணி நான் வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் பிள்ளைங்க. நீ நினைப்ப நம்ம லைஃப்பை விட இன்னொருத்தவங்க லைஃப் மோசமாக இருக்க போதா, இல்லை நம்ம தான் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சிருப்பேன். அதெல்லாம் இல்லை, நீ எந்த அளவுக்கு உன் லைஃப்பை சர்வை பண்ண கஷ்டப்பட்டியோ அதை தாண்டி நீ என் லைஃப்பில் இல்லாமல் என் லைஃப்பை சர்வை பண்ண நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பிள்ளைங்க. இன்னொரு முறை இதே மாதிரியான ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு கஷ்டத்தையோ நீ எனக்கு கொடுத்துறாத, என்னை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு தேம்பிக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த இடத்துல பிள்ளைங்க ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, சாரி, இனிமே நான் அந்த மாதிரி எதுவும் நாளும் பண்ண மாட்டேன், உன் கூடையே தான் இருப்போம்வான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ வேற எனக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்க, அதையே நான் எப்போ திருப்பி தர போகிறேன்னு தெரில, இதில் உன் கூட தங்கி உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், மற்றபடி உன்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கல, உன் கூடயே தான் இருப்பேன், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே வான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு. பின்னாடியே பிள்ளைங்க கூப்பிட்டுட்டே வராங்க. அதுக்குள்ளே இவங்க ட்ரெஸ்ஸை கட்டிட்டு குளிக்கிறதுக்காக போகிறாங்க. வான் என்ன நீ இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க, திரும்பிக்கிறாங்க. மறுபடியும் கிட்ட வராங்க, வந்து பார்த்துட்டு, இந்த ப்ரா நான் வாங்கி கொடுத்தது தானே உனக்கு, கடைசியாக உனக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது, இன்னமும் அதை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் அதை அப்படியே வச்சுருக்கேன், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடி குளிக்க போன வானை கையை பிடிச்சி கூப்பிட்டு, ஐம் சாரி, எல்லாத்துக்கும் சாரி, நான் இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தெரியுது, என்னை மன்னிச்சுக்கோ, பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் அந்த முடிவு எடுக்கலைன்னா வேறு என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நம்ம பாரம் ஆயிட்டமேன்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுவான், நீ என்ன மன்னிக்கலன்னு எனக்கு தெரியும், என்னை நீ கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அதில் சந்தோஷப்படுறேன், இது எல்லாமே தெரியும், பட் நீ என்னை மன்னிக்கல, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், ஐம் சாரின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வான், நீ என்கிட்ட இருந்து மன்னிப்பு எதிர்பார்க்குற இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்காக நீ இப்போ என்னன்னாலும் செய்வல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் வான், செய்வேன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் சேர்ந்து குளிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வா, நீ என்ன இப்படியே இருக்க, அப்போ நம்ம சின்ன பசங்க சேர்ந்து குளித்தோம், இன்னமும் சேர்ந்து குளிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, வா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து பெட்டில் போய் 2 பேரும் விழுந்துடுறாங்க. 2 பேரும் பெட்டில் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. வான் என்னை விடுன்னு சொல்கிறாங்க இவங்க, ஆனால் அவங்க விட மாட்டுறாங்க. இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண போலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஹக்குக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஹக் பண்ணிட்டு 2 பேரும் படுத்திருக்காங்க. அப்படியே இந்த பாட்டு முடிஞ்சிடுது.